அது அறிக்கையில் வைக்குமாறு இந்த குடும்பத்தை தன்னுடைய யூடியூப் வாயிலாக அடையாளப்படுத்திய சகோதரன் நிற்கிறார். அவரை அந்த கல்வி வைக்குமாறு கருத்து. எங்களுக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் நல்லா கஷ்டப்பட்ட நாங்கள் நான் தலசிங்க அப்படிங்கிற நான் வச்சிருக்கிறேன். எனக்கு வீடு அர்த்தம் இல்லை. நான் குடிச்ச இன்னும் குடிச்சே இல்லை. நான் வாழ்ந்து வந்து நான் எங்களுக்கு இங்க உதவியாக இங்க சிறப்புறையில் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அங்கட மனமெல்லாம் உண்மையாக இருக்கு. உங்களுக்கு நீட்டான இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் கேட்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, சில நாட்களுக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கிறீங்கன்னு. ஒரு வீடு, நான் வீடியோ போட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. யார் மூலமாண்டா? SQM ஃபவுண்டேஷன் கனடா. இதன் ஸ்தாபகர் பாக்கியராஜா கமலநாதன் அண்ணாண்ட சொந்த நிதி உதவியை பயன்படுத்தி தான் இந்த வீடு கட்டப்பட உள்ளதுன்னு நான் போட்டேன். அதே ஃபவுண்டேஷன் மூலமா இன்னொரு வீடும் கட்டப்பட உள்ளது. நான் வீடியோ போட்ட ஒரு குடும்பத்துக்கு. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு தலசீமியா நோயால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் ஒரு வீடியோ போட்டேன். குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு தலசீமியா நோய் இருந்தது. அப்படி வீடியோ போட்டு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு. ஒரு கடைசி பிள்ளைக்கு அந்த நோய் ஒன்று இருந்தது. பார்க்காதாக்கள் போயிட்டு பாருங்க. ரொம்பவே கவலை, அந்த அம்மா ரொம்பவே கவலைப்பட்டு பேசினாங்க. இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நோய் ஒன்று இருக்கு, ரொம்பவே ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறோம், ஒரு இருந்து நிம்மதியா இருந்து ஒரு வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கு. நைட்ல நாங்க 2 பேரும் வெளியில படுக்கிற நாங்க பிள்ளைகள் 2 பேரும் அந்த ஒரு தகர கொட்டில் தான் அவங்க இருந்த வீடு. ரொம்பவே கஷ்டம். அந்த வீடியோ போய் பாருங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே நன்றி அண்ணன். SQM ஃபவுண்டேஷன் கனடா இதன் ஸ்தாபகர் பாக்கியராஜா கமல்நாதன் அண்ணாக்கு ரொம்பவே நன்றி. இது யாரும் மூலமா கட்டப்பட உள்ளதுன்னா, ஜீவோற்று அன்பின் கரம் அந்த நிறுவனத்தின் மூலமா தான் கட்டப்பட உள்ளது. ரொம்பவே நன்றி என்று சொல்லலாம். நன்றி மட்டும் தான் நான் சொல்லலாம். ஓகேங்க, என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. என்னோட சேனல்ற வளர்ச்சிக்கு எதுவும் மாற்றங்கள் நான் செய்யணுமெல்லாம் தாராளமாக அதையும் கமெண்டில் சொல்லுங்க. நான் அதை ட்ரை பண்ணுறேன். மாற்றம் ஏன்னா ரொம்பவே முயற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் என்னோட வீடியோஸை விரும்பி பார்க்குறாக்களுக்கு உண்மையிலேயே ஒரு அவங்க பிடிக்கிற மாதிரி நான் வீடியோஸ் போடணுமெண்டு நானும் முயற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கேன். ஏன்னா அது நம்மள சொன்ன போனால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் தானே ஒரு 40 நிமிஷம் வீடியோ 30 நிமிஷம் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு குவாலிட்டியாக நான் உங்களுக்கு தரணும். வேணே நான் ஒரு கிரியேட்டர், அதை நான் சரியாக செய்யணும். வேணே அதை நான் சரியாக செய்வேன். அதனால் ஏதாச்சும் மாற்றங்கள் என்னோட சேனல்ல வேணுமெண்டா அதை நீங்க சொல்லலாம். இப்படி செய்யுங்க தம்பி, நல்லா இருக்கும், இதை மாற்றுங்க, நீங்க இப்படி சொல்லாதீங்க என்றெல்லாம் சொல்லுங்க, பரவாயில்ல. என்னோட சேனல்ற வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஓகே, ரொம்பவே நன்றி. நிறைய புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் என் மூலமா உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். ரொம்ப நன்றி. ஓகேங்க, இப்ப என்னன்னு சொன்னா இன்னொன்று சொல்லணும். இப்ப நான் வீடியோ போட்டு சில பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு. அப்படி உதவி இதுவரைக்கும் கிடைக்காதாக்கல நான் திரும்பவும் சந்தித்து திரும்பவும் ஒரு வீடியோ எடுத்து போற பிளான்ல இருக்கிறேன். ஏன்னா அது நல்லது தானே. ஏன்னா அதன் மூலமா திரும்ப வீடியோ எடுத்து போடுவதன் மூலமாகவும் உதவி கிடைக்கலாம் தானே. ஏன்னா அதனால திரும்பவும் வீடியோ எடுத்து போடுற பிளான்கள் இருக்கு. அதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா வீடியோஸை பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். நம்முடைய தாய உறவுகளுக்கு ஜீவோற்று அன்பின் சார்பாக இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இனிதான ஒரு நல்ல நிகழ்வில் இந்த காணொலி வாயிலாக ஜீவோற்று அன்பின் சார்பாக பயன்பெறுகின்ற ஒரு குடும்பத்தினரோடு உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஜீவோற்று அன்பின் அமைப்பானது நம்முடைய மனிதநேயமிக்க பணிகளை இலங்கை எங்கிலும் அகலக்கால் விரித்து செய்து கொண்டு வருகின்றது.
விசேடமாக பல்வேறு விதமான மனிதநேயமிக்க பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு பல்வேறு சான்றுகளை நீங்கள் கண்ணார கண்டிருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு விதமான மனிதநேயமிக்க பணிகளை செய்கின்ற நாங்கள் இனம், மதம் கடந்து, பிரதேசம் கடந்து பயன் தேவையுள்ள மனிதர்களுக்கு அதை பெற்றுக் கொடுப்பது நம்முடைய உன்னத பணியாக நாங்கள் ஆற்றி வருகின்றோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த பூமியில் இருக்கின்ற காலத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும். துன்பம் அடைகின்ற, துன்பத்தோடு இருக்கின்ற மக்கள் வாழ்வு இன்பமாக மாற வேண்டும் என்பதற்காக அநேக விதமான பணிகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் தான் நாங்களும் முடிந்த அளவுக்கு எம் உறவுகளை வாழ வைப்பதற்கு, எம் உறவுகளின் நலன்களில் பல்வேறு விதமான மனிதநேயமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றோம். பல பணிகள், குறிப்பாக அது கல்வி சார்ந்த உதவியாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த உதவியாக இருக்கலாம், வாழ்வாதாரம் சார்ந்த உதவியாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். G02 அன்பின் அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக செயலாற்றி கொண்டு வருகின்றோம். விசேடமாக நம்முடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லோரும் மக்களின் நன்மை கருதி தாமாக இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள். பெரும்பாலும் எல்லோரும் ஒரு அரச துறையில் பணி செய்து கொண்டு வருகின்றவர்கள். தங்களுடைய பணி, தங்களுடைய சேவை, தங்களுடைய வேலைக்கு அப்பால் இவ்வாறு அல்லலுறுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய நேரத்தை செலவு செய்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பல பணிகள் செய்கின்ற பொழுதிலும் நிரந்தர இல்லமின்றி அல்லலுறுகின்ற குடும்பத்தினரை இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு இல்லத்தை நிர்மாணித்து கொடுத்து அந்த குடும்பத்தை அந்த இல்லத்தில் வாழ வைத்து அதன் மூலம் நாங்கள் மகிழ்வடைகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் கிழக்கிலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி பிரதேச செயலத்துக்கு உட்பட்டதான மாவடிவம்பு கிராமத்தை சேர்ந்ததான இந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் ஒரு இல்லத்தை நிர்மாணித்து வழங்க இருக்கின்றோம். இந்த இல்லமானது G02 அன்பின் கரமைப்புடைய 146வது இல்லமும் அதே நேரம் SKM பவுண்டேஷனுடைய 26வது இல்லமாய் காணப்படுகின்றது. இந்த நாளில் நாங்கள் 2வது இல்லத்துக்குரிய கல்லை வைக்கின்றோம். குறிப்பாக SKM பவுண்டேஷனானது வருகின்ற மாதங்களில் தன்னுடைய 10வது ஆண்டு நிறைவை கொண்டாட இருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மட்டுமன்றி இப்பொழுது மலையத்திலும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காலை அங்கேயும் வைத்துள்ளார்கள். அந்த வகையில் SKM பவுண்டேஷனுக்கு நாங்கள் G02 அன்பின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு SKM ஸ்தாபகர் பாக்கியராஜா கமல்னா அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை மீண்டும் G02 அன்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது தாயானவள் அதனிடம் வந்தவர்களுக்கு 5 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டார்கள். ஒரு ஆண் பிள்ளை அன்றாட கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றார். தகப்பன் இருக்கின்றார். தகப்பன் வயதானவர். இந்த காலத்தில் அவர் பெரிதளவு வேலை செய்ய முடியாவிட்டாலும் கச்சான் புடுங்குதல் அல்ல மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி இவ்வாறு சின்ன சின்ன கூலி வேலைகளுக்கு போய் அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். விசேடமாக நாங்கள் இந்த பின்னுக்கு இருக்கின்ற ஒரு கொட்டையை பார்க்கின்ற பொழுது இந்த 18 வயது நிரம்பிய மகள் கூட நம்முடைய குடும்பத்தை ஏதாவது வாழ்வாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக குளிர்பானங்களை சர்வத் போட்டு அதை வித்துக் கொண்டு அதன் மூலம் கிடைக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு 5 சர்வத் விற்பனை செய்தால் ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் வருமானம் கிடைக்கின்றது. அந்த வருமானத்தை கொண்டுதான் இவர்களுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இன்னொரு துன்பகரமான நிகழ்வு என்னன்னு சொன்னால், இங்க இருக்கின்ற அந்த 16 வயது நிரம்பிய பிள்ளை தலசீமியா என்கின்றதான ஒரு குறைபாட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி வைத்தியசாலைக்கு சென்று ரத்தம் ஏற்றி 3.4 சொல்லி ரத்தத்தை ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப கடந்த காலங்களில் அவருடைய கால் கூட ஒரு வாதத்தன்மை ஏற்பட்டு நடக்க முடியாமல் தாய் கூட பிள்ளையை தூக்கி சுமந்த ஒரு துன்பகரமான நிகழ்வு இந்த இல்லத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட துன்பத்தோடு வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தினரை நாங்கள் அந்த சகோதரன் மூலம் உங்களில் ஒருவர் என்கின்ற அந்த யூடியூப் தளம் மூலம் நாங்கள் அடையாளம் கண்டது மூலம் இந்த குடும்பத்தை நாங்கள் இனங்கண்டோம். உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு இவர்களுடைய இல்லத்தை நாங்கள் நிர்மாணிக்கக்கூடிய ஏற்பாடுகளை வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு துன்பம் வரலாம், ஆனால் துன்பமே வாழ்க்கையாய் போனால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? வாழ்க்கையில் குடும்பங்களில் துன்பம் உண்டுதான், ஆனால் இவருடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது துன்பமே வாழ்க்கையை மாறின ஒரு துன்பகரமான நிகழ்வு இங்கு இடம்பெற்றுள்ளது. தாக்கி தன்னுடைய மகளை குறித்து வேதனை, வருங்காலத்தில் தன்னுடைய மகள் என்ன செய்வாள் என்கின்ற ஒரு ஏக்கம்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு எங்களுடைய கரத்தை நீட்டிருக்கின்றோம். இந்த இல்லத்தை நிர்மாணித்து கொடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இல்லத்தை நிர்மாணித்து கொடுப்பதற்கு நம்முடைய நிதி உதவி வழங்குகின்றான எஸ்கேஎம் பவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் கண்ணன் என்று அழைப்போம். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வ நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யூடியூப் வாயில் அவர் பார்த்திருக்கின்றார். பார்த்ததும் தான் உதவி செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறார். அந்த வேளை அவருக்கு மீண்டும் மீண்டுமாக நாங்கள் ஜீவோ டன்மிங்கல் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இதான நிகழ்வில் முதல் நிகழ்வாக இதற்குரிய அடிக்கலை வைக்குமாறு இந்த இல்லத்தை பெற இருக்கின்ற குடும்ப தலைவி அன்போடு அழைக்கின்றேன். போட்டோ மாதிரி சின்ன கையில தாய்க்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த இல்லத்துக்குரிய கல்லை வைக்குமாறு நான் உண்மையில இந்த இல்லத்தை கொடுப்பதற்குரிய காரணம் உண்மைக்கு தகப்பன் இருக்கிறார், ஆனா கூலி வேலை செய்து வருகின்றார். சகோதரன் ஒருத்தர் இருக்கிறார், அவரும் கூலி வேலை செய்து வருகின்றார். இருப்பினும் அந்த வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லலுட்ட இந்த சகோதரி இந்த பிள்ளையினுடைய நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இல்லத்தை கொடுக்கிறோம். அவை இந்த பிள்ளையும் இதற்குரிய கல்லை வைக்குமாறு அன்போடு கேட்போம். நன்றி. தொடர்ந்து அது அறிக்கையில் வைக்குமாறு இந்த குடும்பத்தை தன்னுடைய யூடியூப் வாயிலாக அடையாளப்படுத்திய சகோதரன் நிற்கிறார். அவரை அந்த கல்லை வைக்குமாறு இருக்கேன். நன்றி. தொடர்ந்து இன்னொரு கல்லை வைக்குமாறு இந்த குடும்பத்தை சேர்ந்த சகோதரி ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக நன்றி. இந்த இனிதான ஒரு நல்ல நிகழ்வில் முதல் கட்டமாக இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல்லை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதை பார்க்கின்ற அன்புறவுகளே, நாங்கள் ஜீவோ டன்மிங்கல் சார்பாக உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னென்றால், எம் உறவுகளுடைய நிலையை ஒரு நேரம் சீர்தூக்கி பாருங்கள். எம்முடைய உறவுகள் படுகின்ற வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் புலம்பெயர்ந்து வெளி தேசங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக கடின உழைத்தும் கூட நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அவை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம் உறவுகள் நம்முடைய தாயக மண்ணில் அநேக எங்களுடைய இரத்த உறவுகள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட அல்லல் உறுகின்றார்கள். தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் துன்பப்படுகிறார்கள். மற்றவர்களுடைய வீடை நாடி செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது கூட மழை காலத்தில் நான் நினைக்கின்ற மிகவும் துன்பப்பட்டிருப்பார்கள் இங்கு இருப்பதற்கு. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இந்த குடும்பம் இருந்திருக்கிறது. இந்த குடும்பத்தினுடைய கண்ணீரின் பலனாக நாங்கள் இந்த இல்லத்தை நிர்மாணித்து கொடுக்கின்றோம். அதே நேரம் இதை போன்ற அநேக குடும்பங்கள் எம்முடைய பகுதியில் இருக்கின்றார்கள். அநேக பிள்ளைகள் வெளியில் தெரியாமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்தது குறைவாயிருக்கின்ற தெரியாத அநேக குடும்பங்கள் அநேக கிராமங்களில் மூலை முடுக்குகளில் வீதி கூட இல்லாத கிராமங்களில் இருக்கின்றார்கள். அப்படி வாழ்கின்ற மக்களுக்கு உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள். நீங்கள் எங்களோட கைகோர்த்துக் கொள்ளுங்கள். ஜீவோ டன்மிங்கல் அமைப்பை குறித்து நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. காரணம், நாங்கள் அரசினுடைய அனுமதியோடு பதிவு செய்யப்பட்டு எல்லா சரியான ஒரு முறையில் நேர்த்தியா நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அவை நீங்கள் முடிந்தால் எங்களோட கைகோர்த்துக் கொள்ளுங்கள். எம்முடைய உறவுகளை வாழ வைக்க வேண்டும். நாங்கள் ஓடுவது போல் நீங்களும் உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். உங்களுடைய வீட்டில் நடக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வா இருக்கலாம், அது மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவமா இருக்கலாம். அந்த நேரங்களில் இப்படி அல்லல் படுகின்ற குடும்பங்களை ஒருத்தரம் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உறவினர் ஒருத்தர் எவ்வாறு வேதனைப்பட்டால் உங்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படும்?
அவை அன்பு உறவுகளே, எம் உறவுகளை கண்ணீரை துடையுங்கள். எம் உறவுகளுடைய வேதனையை நீங்கள் தீர்த்து வைக்க உங்களால் முடியும். நீங்கள் நேரடியாக வர முடியவில்லையானும் உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய தாராளமான கொடையினால் உங்களுடைய நிதி உதவியினால் இவ்வாறு துன்பப்படுகின்ற குடும்பங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்க உங்களால் முடியும் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டுமாக இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு நிதியுதவி வழங்கிய எஸ்கே பவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் பாக்கியராஜா கமல்நாத் அண்ணா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது அவருடைய 26வது இல்லமாய் காணப்படுகிறது. தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அவர் கட்டுகின்ற 26வது இல்லமாய் காணப்படுகின்றது. அதனிடம் மண்டபம் கட்டுகிறார், விளையாட்டு அரங்கு கட்ட இருக்கின்ற இப்படி பல்வேறு விதமான மனிதநேமிக்க பணிகள் செய்து வருகின்ற எம்முடைய மண்ணை சேர்ந்த ஒரு மனிதன் தான் இந்த கண்ணன் அவர்கள். அவருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டுமாக ஜீவோ அன்பின்கள் சார்பாகவும் இந்த உதவிகளை பெறுகின்ற குடும்பங்கள் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அன்புறவுகளை உங்களுடைய கைகளை கோர்த்துக் கொள்ளுங்கள், என் உறவுகளை வாழ வையுங்கள் என உங்களுடைய அன்பாய் கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம் அம்மா. நீங்க இப்ப வீடு கிடைச்சிருக்கு தானே உங்களுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் நல்லா கஷ்டப்பட்ட நான் தலை சிங்க அப்படி நான் வச்சிருக்கிறேன். எனக்கு வீடு அர்த்தம் இல்லை. நான் புடிச்ச இன்னும் புடிச்சே இல்லை. நான் வாழ்ந்து வந்து நான் எங்களுக்கு இங்க உதவியாக இங்க சிறப்புறையில எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அங்கட மினமெல்லாம் உண்மையா இருக்கு. உங்களுக்கு நீட்டான இல்லை இடம் வந்து உங்களுக்கு கிடைக்குமென்று நான் கேட்கிறேன். எனக்கு தந்தவங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். அண்ணனோ எனக்கு தம்பி மாறும் வேறா அவ்வளவு பேருக்கு நான் வணக்கம் சொல்றேன். கடவுளுக்கு நான் இடிச்சு கிடைக்கும். நான் கடவுளுக்கு எல்லாம் வேண்டுவோம். எனக்கு எவ்வளவு உதவி நீங்க செஞ்சிருக்கிறேன். கடவுளுக்கிட்ட கேட்போம். நான் கும்பிடுற சாமிக்கிட்டே நான் இதுல ஒரு மாசம் கூடி வந்து என்ன பார்த்து நான் கதைச்சத்துல இருந்து நான் கும்பிடுறது எனக்கு உதவி. இந்த மக்களை காப்பாற்றணும், அவங்க வருத்தம் நோய் இல்லாம எல்லா வாழணும் என்றதான் நான் கேட்கிறேன். நான் இந்த பிள்ளைக்கு அவ்வளவான இது ஒப்பரியம் பண்ணி கொண்டு வந்து வீட்டிலேயே போட்டுட்டு வீட்டுக்கு உடம்ப கருத்துலையும் வேர்வைக்குலையும் அப்ப இரவு எனக்கு இல்லை. வீட்டு என்ன போகும். இந்த வீடுக்கு கட்டுறதுக்கு கடமைக்கு அன்புறவுகள் இந்த காணொலியை பார்க்கணும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எம்முடைய தேசத்தில் அனர்த்தங்கள் யுத்தம் முடிவடைந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்வா சாவா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கின்ற தாயுடைய கண்ணீரை பாருங்கள். கண்ணீர் மத்தியில் என்னை கதைப்பது கூட முடியாமல் தத்தளிக்கின்றார். காரணம் அவ்வளவு தூரம் ஒரு ஏழ்மை நிலையும், அதே நேரம் தான் பெற்றெடுத்த பிள்ளையை குறித்த ஒரு துன்பம் வேதனையும். இதே நிலை எம்முடைய குடும்பத்தில் எம்முடைய பிள்ளைக்கு நடக்கும் என்று சொன்னால், அல்லது இப்படி ஒரு நோய் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறவை வாட்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனநிலை எப்படி காணப்படும்? தாயாக தகப்பனா பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய உறவுகளுக்கு இப்படி நடக்கின்ற பொழுதும் உங்களுடைய மனநிலை எப்படி காணப்படும்? அந்த மனநிலையின் வெளிப்பாடு அந்த தாயினுடைய கண்ணீர் துளிகள். அவை அன்புறவுகளே, உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். இதே போன்ற அநேக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்களுடைய தேசத்தில் வாழ்கிறார்கள். உள்ளவருக்கு நாங்கள் திரும்பவும் கொடுத்து அவர்களை அவங்களுடைய பைக்கெட்டை நிறைப்பதை விட இல்லாதவர்களை நாங்கள் தேடுவோம், இல்லாதவர்களை கண்டுபிடிப்போம், அவங்களுடைய ஏக்கங்களை துடைப்போம், நம்முடைய கரங்களை நீட்டுவோம், இந்த குறுப்பாரான குடும்பங்களை வாழ வைப்போம் என மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு அனைத்து தாய உறவுகளுக்கு இதுவரை காலமும் உதவி வருகின்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடும் இந்த குடும்பத்தை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்திய
உங்கள் ஒருவர் என்கின்ற யூடியூப் தளத்தில் நடத்துகின்ற சௌர நியூசன் அவர்களுக்கும் நாங்கள் ஜீவ தன்மீன்கள் சார்பாகவும் எஸ்கே பவுண்டேஷன் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.